ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாம்ஸ் லிட்டில் கிச்சன். இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே ஆளுங்கிற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். இன்றைக்கி நம்ம இந்த கூடை எப்படி போடுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இது வந்து ரிட்டன் கிஃப்டாக நீங்கள் கொடுக்கலாம். வீட்டில் டைனிங் டேபிள் மேலே கூட நீங்கள் இந்த மாதிரி போட்டு வச்சுக்கலாம். ஃப்ரூட்ஸ்லாம் போட்டு வச்சுக்கிறதுக்கு வச்சுக்கலாம். இல்லை பூண்டு, வெங்காயம் அந்த மாதிரி ஏதாவது போட்டு வைக்கிறதுக்கும் நம்ம வச்சுக்கலாம். பார்க்குறதுக்கு கொஞ்சம் அழகாக இருக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் நவராத்திரி, கொலு அந்த மாதிரி டைமில் ரிட்டன் கிஃப்டாக கூட கொடுக்கலாம். வந்து வித்தியாசமாக இருக்கும். அந்த கைப்பிடி பாருங்கள், இந்த மாதிரி போட்டிருக்கேன். மேலே ஒரு சின்னதாக டிசைன் மாதிரி அந்த கருப்பு கலரில் கொடுத்துருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் புரியும். உங்களுக்கு தேவைப்படுற மாதிரி கைப்பிடி, ஒரு கைப்பிடி கூட நீங்கள் வேணும்னா வச்சுக்கலாம். இப்போ ஒயர் கட் பண்ணி அளந்துக்கலாம். 1 2 3 3.5 அடியில் ஒரு ஒயர் கட் பண்ணிவிட்டு மீதி எல்லா ஒயரையும் அதை வச்சே கட் பண்ணிக்கோங்க. மொத்தம் 14 ஒயர் கட் பண்ணியிருக்கேன். 3 அடியில் 14 ஒயர் கட் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு கட் பண்ண 2 ஒயர் எடுத்துக்கோங்க. அதை சமமாக மடிச்சிக்கணும். ஒரு ஒயராக எடுத்து சமமாக மடித்து வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு நெல்லிக்காய் முடிச்சு போட போகிறோம். ஆம்லா நாட் போடணும். அதுக்கு 2 ஒயர் தேவைப்படும் இல்லையா? கட் பண்ண ஒயரில் 2 ஒயர் எடுத்து சமமாக இப்படி மடித்து வச்சுக்கோங்க. அதன் பிறகு கட்டோடு இருக்குல்ல, அந்த ஒயர் எடுத்து இந்த 2ஆக மடித்தோம்ல, அதிலிருந்து கீழே வரைக்கும் கொண்டு வந்து மடித்து பின்பக்கம் வச்சுக்கோங்க. இப்போது கட்டோடு இருக்கிறது மடித்து தனியாக அப்படி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு கட் பண்ண 2 ஒயர் இருக்குல்ல, அதை சமமாக இப்படி மடிச்சிருக்கோம் பாருங்கள். அதை எடுத்துகிட்டு ஒன்றுக்குள்ளார ஒன்று இந்த மாதிரி மாட்டுங்க. கிராஸாக பாருங்கள், ஒன்று மேலே ஒன்று மாட்டிட்டு இந்த மாதிரி கட்டை விரலை வச்சு பிடிச்சிக்கோங்க. பாருங்கள், நான் காட்டுறேன் மறுபடியும். பாருங்கள், இந்த மாதிரி உள்ளார விட்டுருங்க. அது உள்ளார விட்டு இந்த மாதிரி கிராஸாக வச்சு பிடிச்சிக்கோங்க. இப்போ கட்டோடு இருக்குல்ல, அந்த ஒயர் மடித்தது பின்பக்கம் இருக்கணும். இது 2ஐயும் சேர்த்து மாட்டுங்க. மாட்டிட்டு கட்டை விரலில் வச்சு பிடிச்சிக்கோங்க. இந்த மாதிரி இருக்கணும். இப்போது இந்த ஃபஸ்ட்டு கையை வச்சு காமிக்கிறேன் பாருங்கள். அதுக்கும் கீழே இருக்கிற ஒயர் எடுத்து மேலே வச்சுருங்க. மேலே வச்சு கட்டை விரலில் அமுத்தி பிடிச்சிக்கோங்க. இந்த கை வச்சு இப்போ 2ஆவதாக காட்டுறேன் பாருங்கள். அந்த ஒயர் எடுத்து அடிப்பக்கத்து ஒயர் எடுத்து அந்த ஃபஸ்ட்டு ஹோல்ஸ் இருக்கும்ல, அந்த லூப்பில் விடுங்க, அந்த ஓட்டையில் விடுங்க. இப்போது அந்த கட்டோடு இருக்கிறது பாருங்கள், 2ஐயும் சேர்த்து சுற்றி இருப்போம். அதில் அடி ஒயர் எடுத்து இந்த 2 ஓட்டையிலையுமே விடணும். பாருங்கள், 2லேயுமே விடணும். அடிப்பக்கத்து ஒயரு விட்டுட்டு இதை எல்லாத்தையும் நீங்கள் டைட் பண்ணணும். அவ்வளோதான், இழுக்கணும். எல்லா பக்கமும் அதை கீழே பாருங்கள், கீழே மேலேன்னு இப்படி இழுத்திங்கன்னா உங்களுக்கு பூ மாதிரி உங்களுக்கு வந்துடும். நெல்லிக்காய் மாதிரி, சின்ன நெல்லிக்காய் இருக்கும்ல, அரை நெல்லிக்காய் அந்த மாதிரி தெரியும். இப்போது ஆப்போசிட் சைடில் உள்ளது கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கணும். நேர் எதிராக இருக்குது பாருங்கள், அந்த ஒயர்களை செக் பண்ணிக்கோங்க. எந்த பக்கம் அதிகமாக இருக்கோ அதை கொஞ்சமாக அப்படி தள்ளி விட்டு நம்ம அடுத்த பக்கத்துக்கு கொண்டு வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். இதே மாதிரி எல்லா பக்கமும் பார்த்துக்கோங்க. வலது கை பக்கம், நம்ம சாப்பிட்ற கை பக்கம் உங்களுக்கு கட்டோடு இருக்கிற ஒயர் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. பாருங்கள், இந்த பக்கம் கட்டோடு இருக்கிறது இருக்குது. இப்போ அடுத்த நாட்டு போடுறதுக்கும் கட் பண்ணி வச்சோம்ல, அதில் 2 ஒயர் எடுத்து சமமாக மடிச்சிக்கோங்க. ஒரு நெல்லிக்காய் முடிச்சு போடுறதுக்கு மொத்தம் 3 ஒயர் தேவைப்படும். அப்போது கட் பண்ணது 2 ஒயரும் கட்டோடு இருக்கிறது 1. அந்த மாதிரி பாருங்கள், 2 எடுத்து இந்த மாதிரி சமமாக மடிச்சிக்கோங்க. மடிச்சுட்டு ஃபஸ்ட்டு கட்டோடு இருக்குல்ல, அந்த ஒயரை மடிக்கணும். வலது கை பக்கம் இருக்குல்ல, அதை ஃபஸ்ட்டு இப்படி மடிங்க. மடிச்சுட்டு இப்போது கட் பண்ண ஒயர் பாருங்கள், 2ஆக மடித்து வச்சுருக்கோம். அதை அது மேலே மாட்டிட்டு கட்டை விரலில் இப்படி பிடிச்சிக்கோங்க. இன்னொரு கட் பண்ண ஒயரை 2ஆக மடித்து வச்சுருப்போம். அதை 2ஐயும் சேர்த்து இந்த மாதிரி மாட்டி பிடிச்சிக்கோங்க. நெருக்கமாக அப்படி வச்சு கையில் பிடிச்சிக்கோங்க. இப்போ இந்த ஃபஸ்ட்டு வந்து பாருங்கள், எடுத்து இப்படி மேலே வச்சாச்சு. கட்டோடு இருக்கிறத எடுத்து மேலே வச்சுட்டு அந்த ஒயர் கையை வச்சு காமிச்சேல, அதுக்கும் அடி ஒயர் எடுத்து ஃபஸ்ட்டு ஹோல்ஸ்லையும் 2ஐயும் சேர்த்து மாட்டணும்ல, அந்த ஒயர் அடி பக்கத்து ஒயரை அந்த 2 ஹோல்ஸ்லையும் விடணும். விட்டுட்டு நீங்கள் இந்த மாதிரி இழுங்க. நான் இழுக்கிற மாதிரி இழுத்துட்டு அடியிலேருந்து இழுங்க. நாட் கிடச்சிரும். இப்போது ஆப்போசிட்டில் இடங்களில் உள்ளதை கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. நேராக இருக்கிறது, அதுக்கு நேராக இருக்குல்ல, அந்த 2 ஒயரையும் எடுத்து சமமாக இருக்கான்னு பாருங்கள். கொஞ்சம் அதிகமாக இருக்குது. மேலே அதிகமாக இருந்தால் கீழே தள்ளி விடணும். கீழே அதிகமாக இருந்தால் மேலே தள்ளி விட்டு மறுபடியும் சரியாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அப்போ தான் நம்ம மேலே பின்னிக்கிட்டே வரும்போது சமமாக வரும். அதுக்காக
இல்லைனா ஒரு பக்கம் அதிகமாக ஒரு பக்கம் கம்மியாக இருந்தாக்கா நம்ம ஒரு லைன் போடும்போது கரெக்டாக வராது. அதுக்காக இப்போவே பார்த்துக்கணும். இந்த ஒயர் ஜாயின் பண்ணும்போது மட்டும்தான் பார்க்கணும். இப்போ பாருங்கள் சமமாக இருக்குது. அவ்வளோதான். இப்போ வலது கை பக்கம் தான் நமக்கு கட்டோடு இருக்கிறது இருக்கணும். அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. இதே மாதிரியே நீங்கள் ஒரு நாட் போடுறதுக்கு கட் பண்ண 2 ஒயர் எடுக்கணும். எடுத்து சமமாக மடிச்சுட்டு அந்த மாதிரி போடணும். ஃபஸ்ட்டு கட்டோடு இருக்கிறத மடிக்கிறோம். அதுக்கப்புறம் கட் பண்ண ஒயர் ஒன்று எடுத்து அதுக்குள்ளார மாட்டிட்டு இந்த மாதிரி பிடிச்சிக்கிறோம். இன்னொரு கட் பண்ண ஒயரை சமமாக மடித்ததை 2யும் சேர்த்து மாட்டிட்டோம். கட்டோடு இருக்கிறத மேலே வைக்கிறோம். இப்போது இந்த ஒயர் எடுத்து ஃபஸ்ட்டு ஹோல்ஸ்லேயும் அதை 2யும் சேர்த்து மாட்டினோம்ல, அதுக்கு அடியில் இருக்கிற ஒயர் எடுத்து 2 ஓட்டையிலையும் விட்டுட்டு இழுக்கணும். டைட் பண்ணிவிட்டு நம்ம மேலேயும் கீழேயும் சரியாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. அந்த கட் பண்ண ஒயர் மட்டும் சரியாக இருக்கான்னு பார்த்துக்கணும். கட்டோடு இருக்கிறது அது பாட்டுக்கு இருக்கும். கட் பண்ண அந்த 2 ஒயர் மட்டும்தான் மேலேயும் கீழேயும் ஆப்போசிட்டில் சரியாக இருக்கான்னு செக் பண்ணிக்கணும். இதே மாதிரியே தான் நீங்கள் இனிமேல் இருக்கிற ஒயர்களை அதே மாதிரி போட்டுக்கிட்டே வாங்க. கொஞ்சம் அதிகமாக இருந்தால் இந்த மாதிரி கீழே தள்ளி விட்டு பாருங்கள் சரி பண்ணிக்கணும். அவ்வளோதான், வேறு ஒன்றுமே இல்லை. ஈஸி தான். இது தனியாகவே நான் சொல்லி கொடுத்துருக்கேன். 3 ஒயர் 4 ஒயர் வச்சு நெல்லிக்காய் முடிச்சு எப்படி போடுறது அப்படின்னு தனியாக பிட்டு ஒயர் வச்சு சொல்லி கொடுத்துருக்கேன். தேவைப்படுறவங்க அந்த தனி வீடியோவாக இருக்கும். நெல்லிக்காய் முடிச்சு போட தெரியாதவங்க அதை பாருங்கள். இப்போது 7 நாட் போட்டுட்டோம். மொத்தம் 14 ஒயர் கட் பண்ணியிருந்தோம். அதுக்கு 7 போட்டாச்சு. இப்போது சைடில் அந்த ஒயர் விட்டுருந்தோம்ல, அந்த அளவு அளந்து அதை கட் பண்ணி விட்டுருங்க. இப்போது அடுத்த லைன் போடலாம். கட்டோடு இருக்கிற ஒயர் எடுத்துக்கோங்க. சைடில் போகிற ஒயர் அளவு அளந்து மடித்து பின்பக்கம் வச்சுக்கணும். இப்போ பாருங்கள், இதில் இந்த ஃபஸ்ட்டு ஒயர் இதை விட்டுறணும். அதே மாதிரி தனியாக இருக்கிற அந்த ஒயரையும் விட்டுறணும். 2 முடிச்சுக்கும் இடையில ஒன்று மேலே ஒன்று சாஞ்சிருக்கு பாருங்கள். அதில் ஃபஸ்ட்டு ஒயர் எடுத்து இப்படி மடித்தாச்சு. இன்னொன்று கிராஸ் ஆகிற 2வது ஒயர் எடுத்து அது மேலே வச்சுட்டு 3வதாக கட்டோடு இருக்கிற ஒயரை 2யும் சேர்த்து சுற்றியாச்சு. அதன் பிறகு ஃபஸ்ட்டு ஒயர் மேலேயும் 2வது ஒயர் ஃபஸ்ட்டு ஹோல்ஸ்லையும் 3வதாக அதை 2யும் சேர்த்து கட்டோடு இருக்கிற ஒயர் வச்சுருப்போம்ல, அந்த அடி ஒயரை 2 ஹோல்ஸ்லையும் விடணும். அவ்வளோதான், எப்பயும் போடுற மாதிரி தான். இப்போது பாருங்கள், எங்கே போடணுன்னா ஒன்று மேலே ஒன்று ஒயர் சாஞ்சிருக்கும், அந்த ஒயர்களை தான் போடணும். இப்போது கட்டோடு இருக்கிற ஒயரை மடிச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு மடிச்சுட்டு இப்போது இந்த ஃபஸ்ட்டு ஒயர் எடுத்து அதை சுற்றி அந்த மாதிரி லூப் மாதிரி வச்சுக்கணும். அடுத்த ஒயரை எடுத்து 2யும் சேர்த்து போடணும். அவ்வளோதான், 2யும் சேர்த்து சுற்றிட்டு போட ஆரம்பிக்கணும். ஃபஸ்ட் எடுத்தோன்னே பாருங்கள், கட்டோடு இருக்கிறத தான் மடிக்கணும். மடிச்சுட்டு அடுத்தது ஃபஸ்ட்டு ஒயரை அதை சுற்றி இந்த மாதிரி லூப் மாதிரி வச்சுக்கோங்க. 3வது ஒயரை 2யும் சேர்த்து சுற்றுங்க. போட்டு பழகிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். கூடையும் நெருக்கமாக இருக்கும். ஆம்லா நாட்டில் பேஸ் போடும்போது இதே மாதிரியே இந்த லாஸ்ட் வரைக்கும் போட்டுக்கிட்டு வரணும். போட்டுக்கிட்டு வந்துட்டு நம்ம அளந்து கட் பண்ணி விடணும். நிறைய விதமான பூஜை கூடைகள் நம்ம சேனலில் இருக்குது. தேவைப்படுறவங்க பாருங்கள். இதற்கு கைப்பிடி நான் 2 பக்கமும் அந்த வானலிலலாம் நம்ம வீட்டில் சமைக்கிறதுக்கு வச்சுருப்போம்ல, அந்த பாத்திரத்துலலாம் 2 பக்கமும் கைப்பிடி வரும்ல, அந்த மாதிரி வச்சுருக்கேன். உங்களுக்கு வேணும், வெளியில் கொண்டு போகணும், பூஜை கூட மாதிரி கொண்டு போகணும் அப்படின்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் ஹைட்டு மட்டும் இன்னும் ஒரு 1/2 அடி சேர்த்து ஒயர் கட் பண்ணிங்கன்னா இன்னும் 2 லைன் போடலாம். போட்டுட்டு நீங்கள் அந்த மாதிரி கூட நீங்கள் இன்னும் 2-3 லைனு கொஞ்சம் ஹைட்டு ஏறும். அதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி வச்சு கூட நீங்கள் பூஜை கூட மாதிரி எடுத்துகிட்டு போகிறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் இந்த மாதிரி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா போட்டிருக்கேன். இப்போ இது பாருங்கள், இந்த லாஸ்ட் வரைக்கும் அந்த கிராஸ் ஆகிற இடத்துலலாம் போட்டாச்சு. 7 6 5 4ன்னு வரணும். இப்போது அந்த சைடில் போகுதுல ஃபஸ்ட்டு லைனில் அந்த ஒயர் அளவு அளந்து அதை கட் பண்ணி விட்டுருங்க. அடுத்து 3வது லைன் போடுறதுக்கும் அந்த சைடில் போகிற ஒயர் அளவு அளந்து மடித்து பின்பக்கம் வச்சுக்கிட்டு இந்த 2வது லைன் நம்ம எப்படி ஆரம்பித்தோம் அதே மாதிரி சைடில் போகிற ஒயரை விட்டுறணும். ஒன்று மேலே ஒன்று சாஞ்சி 2 முடிச்சுக்கும் இடையில சந்து புள்ளி மாதிரி நம்ம அந்த இடத்துல தான் போடணும். கிராஸ் ஆகும் ஒன்று மேலே ஒன்று, அந்த 2 ஒயரையும் தான் நம்ம கணக்கு எடுத்துக்கணும். நம்ம சந்து புள்ளியை கோலம் போடுறதுக்கு வைப்போம்ல, அந்த மாதிரி தெரியணும். 7 6 5 4ன்னு வரணும். அந்த மாதிரி போட்டுட்டு சைடில் போகிற அளவு அளந்து கட் பண்ணி விட்டுறணும். ஒரு லைன் முடிஞ்ச உடனேயும் அதே மாதிரியே நீங்கள் போட்டுக்கிட்டே வாங்க. அதன் பிறகு அப்படியே திருப்பிக்கிட்டு இந்த பக்கமும் அதே மாதிரி இன்னொரு சைடும் போடணும். 6 5 நம்ம புள்ளி கோலத்துக்கு வைக்கிற மாதிரியே தான் பாருங்கள். அந்த பக்கம் போட்டுட்டு இப்படி திருப்பிக்கோங்க. திருப்பிட்டு அடுத்த சைடும் அதே மாதிரி சைடில் போகிற ஒயர் அளவு அளந்துட்டு இந்த மாதிரி போடுங்க. இந்த பக்கம் எப்படி போட்டோமோ அதே மாதிரி போடுங்க. இப்போ நான் பாருங்கள் அதே மாதிரி போட்டுட்டேன். சென்டர் லைன் அது பாருங்கள், அது
அதன் பிறகு இந்த பக்கம் பாருங்கள் போட்டிருக்கோம் 6 5 4 6 5 4ன்னு 4ல் முடிகிற மாதிரி போட்டுறணும். அப்போது எல்லா சைடும் நமக்கு 4ன்னு முடியும். இப்போ கட்டோடு இருக்கிற ஒயரை இந்த மாதிரி கட்டி வச்சுக்கோங்க, அப்போ சிக்கு விழாமல் இருக்கும். இப்போ சொருகிற அளவுக்கு மட்டும் ஒயர் விட்டுட்டு எங்கேருந்து வேணாலும் நீங்கள் போட ஆரம்பிக்கலாம். மேலே வந்து சாதா முடிச்சு தான் நம்ம போட போகிறோம். சொருகிற அளவுக்கு மட்டும் ஒயர் விட்டுட்டு அப்படியே போடுங்க. ஒன்றும் இல்லைங்க, எல்லாமே எந்த ஒயரையும் விடக்கூடாதுங்க. இனிமேல் கிராஸ் ஆகிற ஒயரு, அந்த நீட்டமாக இருக்கிற ஒயரு எதுவாக இருந்தாலும் விடக்கூடாது. ஒரு ஒயரையுமே விடக்கூடாது. சுற்றிலும் அப்படியே வளைச்சி எல்லா ஒயரையும் போட்டுக்கிட்டே வரப்போகிறோம். அந்த கார்னரில் மட்டும் அந்த ஆம்லா நாட்டில் 3 ஒயர் வர மாதிரி இருக்கும் பாருங்கள். ஒரு ஆம்லா நாட்டில் ஒரு நெல்லிக்காய் முடிச்சிலேருந்து 3 ஒயர் வர மாதிரி இருக்கும். அதையும் தனித்தனி நாட்டாக அப்படி சாதா முடிச்சு தனித்தனியாக போடணும். அவ்வளோதான். அப்படியே போட்டுக்கிட்டே வாங்க, அப்படியே போட்டுக்கிட்டே வாங்க, விட்டுறாதீங்க. பாருங்கள், அந்த இடத்துல மட்டும் 1 2 3. அதனால தான் நமக்கு அந்த 6 சைடு நம்ம கூட முடித்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கால் மாதிரி தெரியும். கால் மாதிரினா கீழே உட்கார்ற மாதிரி அப்படி தெரியும் அந்த இடம். ஏன்னா நம்ம 6 கார்னர் இருக்குல்ல, 6 மூலை இருக்கும். இதில் சிக்கு விழுந்தால் இந்த மாதிரி எடுத்து விட்டுறணும். பாருங்கள், அந்த சிக்கு ஒயர் அப்படியே எடுத்துக்கிட்டே வந்து அப்படி தூக்கி பிடிச்சிங்கன்னா அப்படியே அது சுற்றும், சிக்கு எடுத்துரும். அவ்வளோதான். அது வந்து பிகினர்ஸாக இருந்தால் தெரியாதுல்ல, அதுக்காக அதை காமிச்சேன். இதை பாருங்கள், அப்படியே ஆரம்பித்தோம்ல, சொருகிற அளவுக்கு ஒயர் விட்டுட்டு ஆரம்பித்தோம்ல, அதற்கு முன்னாடி ஒயர் வரைக்கும் போட்டுட்டு வாங்க. அந்த பக்கத்து ஒயர் வரைக்கும் நம்ம ஆரம்பித்ததுக்கும் பக்கத்தில் முடிக்கணும், அது வரைக்கும் போட்டுங்க. போட்டுட்டு நம்ம ஏணிப்படி முடிச்சு போடணும். எந்த ஒயரையும் நம்ம விடலை, சுற்றிலும் இருக்கிற எல்லா ஒயரையும் போட்டுக்கிட்டே வந்திருக்கோம். அவ்வளோதான். பாருங்கள், இந்த இடத்துல ஆரம்பிச்சுட்டு பாருங்கள், சொருகிற அளவுக்கு ஒயர் விட்டுருக்கோமா, விட்டுட்டு ஆரம்பித்து அந்த கடைசி ஒயர் வரைக்கும் போட்டுட்டு வந்துட்டோம். இப்போ அந்த சொருகிற அளவுக்கு ஒயர் விட்டுருந்தோம்ல, அந்த ஒயரை சொருகி விட்டுருங்க. எங்கே வேணாலும் உங்களுக்கு எந்த பக்கம் வாட்டமாக இருக்கோ அந்த பக்கம் ஈஸியாக இருக்கோ அப்படி சொருகி விட்டுருங்க. போட்ட முடிச்சிலேயே சொருகுனா பிரிஞ்சிக்கும். அதுக்கும் கீழே இல்லைனா சைடில் அந்த மாதிரி எங்கேயாவது சொருகணும். ஒரு 4-5 முடிச்சு சொருகிட்டு எக்ஸ்ட்ரா இருந்தால் அதை நம்ம வந்து கட் பண்ணிடுங்க. இப்போ ஏணிப்படி முடிச்சு எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். இப்போ அந்த கட்டோடு இருக்குல்ல, பின்னிக்கிட்டு வந்தோம்ல, அந்த ஒயர் வந்து கட்டில் இருக்கிற ஒயரை இந்த மாதிரி நான் மடிக்கிற மாதிரி பாருங்கள், உள்பக்கம் இப்படி மடித்து உள்பக்கம் வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு ஆரம்பித்தோம்ல, அந்த சொருகிற அளவுக்கு ஒயர் விட்டு ஆரம்பித்தோமே அந்த நாட்டு அந்த முடிச்சியை லூஸ் பண்ணணும். மேலேருந்து கீழே தள்ளி விட்டு அதுக்கு பிறகு கீழ்ப்பக்கத்தில் இருக்கிற ஒயரை அப்படி மேலே இழுத்தோம்னா பாருங்கள், மேலே அந்த லூப்பு ஹோல்ஸ் கிடச்சிரும். அதுக்குள்ளார பின்பக்கம் மடித்து வச்சுருந்தோம்ல கட்டோடு இருக்கிறது, அதை விடணும். அதை உள்ளார விட்டுட்டு மேலே போகிற ஒயரை சும்மா அப்படி முன்பக்கம் கொண்டு வந்து இந்த கட்டோடு இருக்கிற ஒயரோட ஹோல்ஸில் விட்டுட்டு அந்த நாட்டை டைட் பண்ணுறோம். அவ்வளோதான். அந்த முடிச்சியை இழுக்கிறோம் பழைய மாதிரியே. முன்னாடி லூஸ் பண்ணணும்ல, அதை டைட் பண்ணிடுறோம். அவ்வளோதான். அப்போ ஜாயிண்ட் ஆகிடும். அந்த கட்டோடு இருக்கிற ஒயரை அப்படி உள்பக்கம் வந்துட்டு ஜாயிண்ட் ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா ஆரம்பித்தது முடித்தது ரெண்டும் பாருங்கள் ஜாயிண்ட் ஆகிடும். அதுக்காக தான் ஏணிப்படி முடிச்சு போடுறது. மேலே போடும்போது இந்த மாதிரி சமமாக இருக்கணும்ல, அதுக்காக தான். இப்போ அப்படியே பாருங்கள், அந்த உள்ளார் பக்கம் கட்டோடு இருக்கிறது இருக்கும், அதை அப்படியே மடக்கி சைடில் கொண்டு வந்து அடுத்த முடிச்சியில் அடுத்த ஒயரில் ஆரம்பிக்கணும். 2வது லைன் ஆரம்பிக்கிறோம். அதுக்கு தான் நம்ம ஏணிப்படி முடிச்சுங்கிறோம். அது அப்படியே ஏணிப்படி மாதிரி இப்படி வளைஞ்சி மேலே வந்துடும். ஒரு படியாக மேலே ஏறுற மாதிரி அது ஒரு லைனுக்கும் அப்படி மேலே வளைச்சி கொண்டு வந்து ஏணிப்படி முடிச்சு போட்டு அடுத்த லைன் போடணும். இப்போ வரிசையாக எந்த ஒயரையும் விடாதீங்க, விடாமல் அப்படியே போட்டுகிட்டே வாங்க. நான் இன்னொரு டைம் உங்களுக்கு ஏணிப்படி முடிச்சு எப்படின்னு உங்களுக்கு காட்டிடுறேன். ரெண்டாவது லைனுக்கு எப்படி ஏணிப்படி முடிச்சுன்னு காட்டுறேன் பாருங்கள். இப்படி ஆரம்பிச்சு வளைஞ்சி வந்து ஏணிப்படி முடிச்சு போட்டோன்னே இப்படி வந்துருச்சு. இது வரைக்கும் போடுங்க. இப்போ பாருங்கள், இது போட்டாச்சு. 2வது லைனும் போட்டுட்டு வந்துட்டேன் பாருங்கள். இப்படி வளைஞ்ச மாதிரி தான் இருக்கும் கூட, அதன் பிறகு உங்களுக்கு சரியாயிரும் மேலே போட. இப்போ பாருங்கள், அதே மாதிரி தான் கட்டோடு இருக்கிறத ஒன்றும் இல்லை, மடக்கி பின்பக்கம் வச்சுக்கணும். லூப் மாதிரி இப்படி மடித்து பின்பக்கம் வச்சுக்கணும்.
ஆரம்பித்ததை லூஸ் பண்ணுறோம். மேலேருந்து கீழே தள்ளிவிட்டு கீழே பின்பக்கத்துலேருந்து இப்படி மேலே எடுங்க. எடுத்துகிட்டு அந்த பின்பக்கம் மடித்து வச்சுருந்தோம்ல, அதை அந்த ஹோல்ஸ்குள்ளார விடுங்க. விட்டுட்டு மேலே போகிற ஒயரை இந்த லூப்பில் விடுங்க. விட்டுட்டு டைட் பண்ணுங்கள். அவ்வளோதான். பாருங்கள், ஜாயிண்ட் ஆகிடுச்சு. அந்த ஃபஸ்ட்டு சொன்னோம்ல அதே மாதிரி தான். இப்போ பாருங்கள் 2 லைன் முடிச்சிட்டோமா. 3வது லைனுக்கு இப்படி மடக்கி அதை அப்படியே மேலே கொண்டு வந்து அடுத்த ஒயரில் 3வது லைன் ஆரம்பிக்கிறோம். இதே மாதிரி தான். இதே மாதிரி நீங்கள் 3வது லைனும் ஃபுல்லாக அந்த கடைசி நாட் வரைக்கும் போட்டுக்கிட்டே வந்துட்டு அது பக்கத்தில் வரைக்கும் போட்டுக்கிட்டு வந்துட்டு ஏணிப்படி முடிச்சு போட்டு அடுத்த லைன் போடணும். இதே மாதிரியே நீங்கள் வரிசையாக விடாமல் எந்த ஒயரையும் விடாமல் ஏணிப்படி முடிச்சு போட்டு உங்களுக்கு சொருகிற அளவுக்கு ஒயர் இருக்கிற வரைக்கும் நீங்கள் போட்டுக்கிட்டே வரலாம். சுற்றிலும் போட்டுக்கிட்டே வாங்க. இப்போ பாருங்கள், நான் மொத்தம் 9 லைன் போட்டிருக்கேன். 9 லைன் போட்டோன்னே போதும், ஒயர் சொருகிற அளவுக்கு வந்துருச்சு. இப்போது ஏணிப்படி முடிச்சு போடுறேன். போட்டுட்டு அதன் பிறகு உள்பக்கம் வந்து இருக்கிறத கட் பண்ணிடலாம். கட்டோடு இருக்கிறத சொருகிற அளவுக்கு விட்டு கட் பண்ணணும். இப்போ பாருங்கள், ஏணிப்படி முடிச்சு போட்டாச்சு. இப்போ அடுத்த லைன் போடணுன்னா இப்படி மடக்கி மேலே கொண்டு வந்து போடுவோம். நமக்கு இதோட போதும். பாருங்கள், அவ்வளோதான். இப்போ இதை சொருகிற அளவுக்கு விட்டு கட்டோடு இருக்கிற ஒயரை கட் பண்ணிவிட்டு சொருகிடுங்க. உடனே அதை சொருகிடணும். அதுக்கும் கீழே இருக்கிற வரிசையிலேருந்து அப்படியே சொருகிடுங்க. ஒரு 4-5 முடிச்சியாவது எப்பயுமே சொருகிடுங்க. அப்போ தான் வந்து பிரிஞ்சு வராமல் இருக்கும். நீங்கள் இன்னும் எங்களுக்கு ஹைட்டு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்னும் ஒரு 1/2 அடி ஒயர் சேர்த்து கட் பண்ணிக்கிட்டு நீங்கள் பூஜை கூடைக்காக இருந்தால் ஒரு கைப்பிடி கூட போட்டுக்கலாம். நம்ம ஏற்கனவே நம்ம சேனலில் நிறைய போட்டிருக்கேன் கைப்பிடிகள். அதை பார்த்து பூஜை கைப்பிடி வேணும்னா அது மாதிரி கூட போட்டு பூஜை கூடை மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து கொஞ்சம் பெண்டு வரதுனால நீங்கள் இந்த மாதிரி வச்சுக்கிறது நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், ஒயர் சின்னதாகிடுச்சு. அதே நம்ம சைடில் அந்த ஈக்குவலாக விட்டோம்ல, அது மட்டும் வளர்த்தியாக இருக்குது. பாருங்கள், கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அந்த ஒயர் அளந்து விட்டோம்ல சமமாக, அந்த இடம் மட்டும் நமக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அதனால் அந்த சைடு ஒயர் ஒரு விரல் அளவு நீங்கள் கொஞ்சம் குறைச்சி விட்டுக்கோங்க. இப்போ சொருகிறது 1 2 3 3வது நாட்டில் சொருகணும். மேலேருந்து முடிச்சிருக்கோம்ல, அதில் 1 2 3 3வதுல சொருகிட்டு அப்புறம் இழுத்திங்கன்னா ஒரு லைன் மடங்கி உள்ளார வந்துடும். அதற்கு கீழே வந்து ஒரு 4-5 இது சொருகிடுங்க. கீழே வரைக்கும் அதை சொருகிட்டு எக்ஸ்ட்ரா இருந்தால் கட் பண்ணி போட்டுருங்க. அவ்வளோதான். ஒரு லைன் மடங்கி வரும். 3வது வரிசையில் சொருகணும். மேலேருந்து 1 2 3 3வது வரிசையில் சொருக ஆரம்பித்து இழுத்து சொருகுனிங்கன்னா அந்த மேல் லைன் மட்டும் உங்களுக்கு மடங்கி உள்பக்கம் போயிடும். இது வந்து நான் இந்த மாதிரி பாத்திரம் மாதிரி அது தெரியணுங்கிறதுக்காக நான் இவ்வளோ ஒயரில் போதும்னு முடிச்சிருக்கேன். அந்த சைடு விடும்போது மட்டும் நம்ம அந்த சமமாக மடிச்சுக்கிட்டு ஃபஸ்ட்டு நெல்லிக்காய் முடிச்சு போடும்போது கட்டோடு இருக்கிறது போட்டோம்ல, அது மட்டும் நம்ம எப்பயும் மித்த கூடைகளுக்கெல்லாம் சொல்லுவேன்ல, அது மாதிரி ஒரு விரல் அளவு கம்மியாக விட்டிங்கன்னா, சைடு விட்டிங்கன்னா அந்த கொஞ்சம் இதாக இருந்தது மட்டும் போயிடும். பாருங்கள், இந்த மாதிரி 6 சைடு உங்களுக்கு தெரியும் உள்பக்கம் பார்க்குறதுக்கு. இப்போது இதுக்கு ஒரு டிசைன் கொடுக்கலான்ட்டு 1 2 2.5 அடி ஒயர் எடுத்திருக்கேன். எடுத்துகிட்டு சும்மா இந்த மாதிரி பாருங்கள் நான் எப்படி போடுறேன்னு, ஒவ்வொரு கேப்பில் விட்டு அடுத்த கேப்பில் எடுக்கிறேன். அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. பாருங்கள், உள்பக்கம் அப்படியே எடுத்துகிட்டு வந்து இப்படி விட்டு இந்த மாதிரி எடுக்கிறேன். அந்த கருப்பு கலரில் ஒரு ஏதாவது ஒரு கான்ட்ராஸ்ட்டாக நீங்கள் என்ன கலர் எடுக்கிறீங்களோ அதுக்கு எதிர் விதமான ஒரு கலர் எடுத்து இந்த மாதிரி கொடுத்தா கொஞ்சம் ஒரு டிசைனாக தெரியட்டும் அப்படின்றதுனால நான் அதை கொடுத்து பார்த்தேன். உங்களுக்கு வேணும்னா கொடுத்துக்கோங்க, இல்லைன்னா விட்டுடலாம். அதை அப்படியே உள்ளார விட்டுட்டு இதையும் இந்த பக்கம் கொண்டு வந்துட்டு உள்பக்கம் சொருகி விட்டுருங்க. அவ்வளோதான். அதே கருப்பு லைன் போகுதில்ல, அந்த லைன் பக்கமே சொருகுங்க. கீழே சொருகுனிங்கன்னா அந்த கருப்பு கலர் தனியாக தெரியும். அதனால் அந்த ஒயர் வருதில்ல, அந்த லைன் பக்கமே நீங்கள் சொருகி விட்டுருங்க. அப்படியே உள்பக்கம் அந்த ஃபஸ்ட்டு லைனை சுற்றிலும் சொருகி விட்டுருங்க. அவ்வளோதான். இது வேணும்னா நீங்கள் போட்டுக்கலாம், ஆப்ஷன் தான். இப்போது கைப்பிடிக்கு 1 2 2.5 அடி தான் நான் எடுத்திருக்கேன். ஒரு பக்கத்துக்கு 2.5 அடியில் 3 ஒயர் எடுத்திருக்கேன். கருப்பு பச்சை கலரில் 2, ஃபஸ்ட்டு பச்சை கலரும் வச்சுட்டு இடையில க்ரீன் வச்சுட்டு இடையில பிளாக்கு, அதுக்கப்புறம் ஒரு க்ரீனு, அந்த மாதிரி வச்சுக்கிட்டேன். இப்போ இந்த இடத்துல பாருங்கள், அந்த பெண்டு வரும் நெல்லிக்காய் முடிச்சு, அந்த 4ன்னு முடிஞ்சிருக்கும்ல நெல்லிக்காய், அதில் அந்த கார்னர் நெல்லிக்காய் முடிச்சில் கடைசி 2 ஒயர் பக்கம் மேலேருந்து 2வது லைனில் சொருகிக்கோங்க. சொருகிட்டு சமமாக வச்சுக்கோங்க 2 பக்கமும். இப்போ உள்பக்கத்து ஒயரை பாருங்கள்,
ஃபஸ்ட்டு சமமாக வச்சுக்கிட்டு ஒரு க்ரீன் இந்த பக்கம் இடது கை பக்கம் க்ரீனு வந்து கீழே வச்சுட்டு வலது கை க்ரீனு மேலே வந்துருச்சு. இப்போ ஏற்கனவே மேலே இருந்ததுனால இந்த பக்கம் அடியில் எடுத்துகிட்டு இந்த பக்கம் மேலே கீழே, அதாவது ஒரு ஒயர் மேலேன்னா அடுத்த ஒயர் கீழேன்னு கொண்டு வரணும். மேலே கீழேன்னு வரணும். அவ்வளோதான், வேறு ஒன்றுமே இல்லைங்க. இதற்கு முன்னாடி ஒயர் வந்து ஃபஸ்ட்டு ஒயர் வந்து அடியில் இருந்துச்சுன்னா 2வது ஒயர் மேலே வரணும், 3வது ஒயர் அடியில் வரணும். அந்த மாதிரி இப்போது அடுத்தது அப்படி வச்சுட்டு அடுத்த லைன் போடும்போதே அந்த மேலே இருக்குல்ல அந்த கருப்பு ஒயர் சொருகிருக்குமே அந்த ஹோல்ஸில் விட்டுட்டு அப்போது கூடையோட அது ஃபிட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த பக்கம் ஹோல்ஸில் கொண்டு வந்துட்டு லாஸ்ட்டு ஒயரை தள்ளி விட்டுட்டு 2வது ஒயரை அமுக்கி ஃபஸ்ட்டு ஒயருக்கும் மேலேன்னு வரணும். அந்த இடத்துல அந்த கருப்பு ஒயர் இருக்கிறதுனால அந்த டிசைன் கொடுத்ததுனால அது வரதுக்கு கொஞ்சம் இதாக இருந்துச்சு. இப்போ பாருங்கள், லாஸ்ட்டு ஒயரை தள்ளி விட்டு அந்த கேப்பில் எடுத்து 2வது ஒயரை அமுக்கிட்டு ஃபஸ்ட்டு ஒயருக்கும் கீழேன்னு அந்த கைக்கு கொண்டு போயிட்டேன். அதே மாதிரி இந்த பக்கத்துலேருந்து ஒரு டைம் அடியில் விடணும். லாஸ்ட்டு ஒயரை விட்டுட்டு இந்த பக்கம் கொண்டு வாங்க. இந்த பக்கம் கொண்டு வந்தோம். அதை பாருங்கள், லாஸ்ட்டு ஒயரை தள்ளி விட்டுட்டு அந்த கேப்பில் எடுக்கணும். எடுத்து 2வது ஒயரை அமுக்கணும். 3வது ஒயருக்கும் கீழே வச்சுட்டு இந்த கைக்கு வந்துருச்சு. இப்போ பாருங்கள், அப்படியே இனிமேல் அடியில் கொண்டு போகணும். இப்போ பாருங்கள், கருப்பு அடியில் கொண்டு போகிறோன்னா லாஸ்ட்டு ஒயரை விலக்கி விட்டுட்டு 2வது ஒயரை அமுக்கி ஃபஸ்ட்டு ஒயருக்கும் கீழே இந்த கைக்கு கொண்டு வந்துட்டேன். இதே மாதிரியே மாற்றி மாற்றி கொண்டு போங்க. நான் தனியாக கைப்பிடிக்கினே போட்டிருக்கேன்ல, இந்த 3 ஒயர் கைப்பிடி, 4 ஒயர் கைப்பிடி, 5 ஒயர் கைப்பிடிலாம் போட்டிருக்கேங்க. அதே தான், வேறு ஒன்றுமே இல்லை, உருட்டு கைப்பிடி. இப்போது அதே மாதிரி இந்த பக்கம் கொண்டு வந்துட்டு நம்ம அதே மாதிரி கூடையோடு சேர்த்து கட்டணும். அதன் பிறகு அப்படியே பாருங்கள், உள்ளார விட்டுக்கோங்க. அந்த கீழே வந்து அந்த ஆம்லா நாட்டுக்கும் நேராக இருக்கிறதுல அதில் கடைசி 2 லைன் வரும். மொத்தம் 3 ஒயர் அந்த நெல்லிக்காய் முடிச்சியில் வந்ததில் சாதா முடிச்சு போட்டிருப்போம். அதில் கடைசி 2 லைனு அதை எடுத்துக்கோங்க. அடையாளத்துக்கு அதை எடுத்துட்டு இந்த மாதிரி ஒயர் சொருவிடுங்க. இந்த பக்கம் 3 ஒயர், அந்த ஒரு கேப் விட்டு அடுத்ததில் ஒரு 3 ஒயர் அந்த மாதிரி உள்ளார விட்டுட்டு நம்ம அப்படியே சொருகி விட்டுறணும். இது வந்து கட்டெல்லாம் வேணாம், உள்ளார வந்து ஒரு முடிச்சு போடணும் அப்படிங்கிறதுலாம் இல்லை. ஒயர் திரும்பிக்காமல் பார்த்து கரெக்டாக கட்டுங்க. கட்டிட்டு இன்னும் ஒரு டைம் மட்டும் அடிப்பக்கமாக கொடுத்து போடுங்க. அவ்வளோதான். அடிப்பக்கமாக விட்டு ஒரு டைம் மட்டும் எடுத்துட்டோம்னா அந்த கேப்புக்கு நேராக கரெக்டாக வந்துடும். அதன் பிறகு அப்படியே உள்ளார விடுங்க. உள்ளார விட்டுட்டு அப்படியே சொருகி விட்டுடலாம். ஒயர் திரும்பிக்காமல் மேலே வளவள பகுதி தெரிகிற மாதிரி தெரியணும். ஒன்றும் இல்லை, இதை அப்படியே ஒரு 4-5 லைன் அப்படியே 4-5 முடிச்சுக்கு சொருகி விட்டுருங்க. கீழே அப்படியே சொருகணுங்க. முடிச்சுலாம் போட வேண்டாம், அந்த நாட்டில் சொருகி விட்டுருங்க. இதே அளவுகளோடு நீங்கள் இன்னொரு சைடும் நீங்கள் போட்டுக்க வேண்டியதான். எக்ஸ்ட்ரா ஒயர் இருந்தால் கட் பண்ணிடுங்க. அவ்வளோதான். பாருங்கள், ரொம்ப அழகாக வந்திருக்கு இல்லையா? டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நீங்களும் போட்டு பாருங்கள். நம்ம சேனலில் நிறைய விதமான குடைகள் இருக்குது, போட்டு பாருங்கள். நம்ம சேனலை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.